அருளிவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவும் வியாதவியாசரும் அங்கிருந்து விடைபெற்றார்கள். கண்ணனே கரியென்று காட்டிலிருந்த பாண்டவர்களையும் பாவி துரியோதனன் வஞ்சகமாய்க் கொல்ல வழிவகைகள் பல செய்தான். பாண்டவர்களுக்கு பரிவு காட்டுவது போல் தயிரில் விஷத்தை கலந்து அனுப்பி வைத்தான். பாதாளக் கிடங்கில் வீமனை தள்ளி கொல்ல துணிந்தான். பாண்டவர்கள் குளிக்கும் குளத்தில் கூரான கழுமரங்களை நாட்டி வைத்தான். பீமனை கடித்து கொல்வதற்காக விஷப்பாம்புகளை ஏவிவிட்டான். குடிக்கும் நீரில் நஞ்சை கலந்து பஞ்சவர்களை குடிக்க வைத்தான். இப்படி அந்த ஈனன் செய்த இடுக்கங்களை எல்லாம் கண்ணனின் கருணை காப்பாற்றியது. இப்படியே பாண்டவர்களின் துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஏற்படுத்திய கொடுமைகளை எல்லாம் அகற்றி அருள்பாலித்த கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களின் 12 ஆண்டுகால வனவாச காலம் நிறைவேறியதும் பாண்டவர்களுக்கு உரிய நாட்டை கொடுக்கச் சொல்வதற்காக துரியோதனனிடம் தூது சென்றார். துரியோதனனோ வந்திருப்பவர் வல்லமை மிகுந்தவர் என்று நகத்தளவு கூட நினைத்து பார்க்காமல் அவரை பார்த்து நகைத்தான். அவனுடைய பொறாமை குணம் போற்றுதலுக்கு உரியவரை புறக்கணிக்கச் செய்தது. தாழ்வுறும் காலம் துரியோதனனின் தலைவிதியாய் பிதற்றியது. அவனுடைய கொடிய நாக்குகள் கோபக்கனலை கக்கியது. ஆனால் முடிவை நோக்கி பயணிப்பவன் மூடத்தனமாகத்தான் பேசுவான் என்பதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா, துரியோதனா, நீ பாண்டவர்களுக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. எனவே அவர்களின் நாட்டை கொடு என்றார். மறுத்தான் துரியோதனன். மாயனோ, சரி, அவர்கள் வாழ்வதற்கு 5 ஊராவது கொடுக்க முடியுமா என்றார். முடியாது என்றான் துரியோதனன். 5 வீடாவது கொடுப்பாயா என்று மிகவும் இணக்கமாக கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. அதற்கும் இறங்கவில்லை அந்த ஈனப்பிறவி. சரி, இறுதியாக கேட்கிறேன், அவர்கள் குடியிருக்க ஒரே ஒரு வீடாவது கொடு என்று மிகவும் தாழ்மையாக கேட்டார். துரியோதனன் சொல்லுகிறான், கிருஷ்ணா, உறுதியாக சொல்லுகிறேன், ஒரு ஊசிமுனை இடங்கூட அந்த பரதேசிகளுக்கு ஈயமாட்டேன் என்று தூதுவராக வந்த துவாரகநாதனையும் தாறுமாறாக பேசிவிட்டான். மாயக்கண்ணனோ மடியப் போகும் துரியோதனனை பார்த்து போருக்கு தயாராக இரு என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு பொறுமையாக புறப்பட்டு வந்த கிருஷ்ண பரமாத்மா காலச்சுழலால் துரோகிக்கு துணையாக இருக்கும் உத்தம வீரர்களாம் கர்ணன், விதுரன், பீஷ்மர், துரோணர் போன்றோரின் வல்லமைகளையெல்லாம் சூசகமாக கவர்ந்தார். அர்ஜுனனுக்கு அதிக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும், பீமனின் தண்டாயுதத்திற்கு தனி வேகத்தையும், சகாதேவனுக்கு சக்தி மிகுந்த சூலாயுதத்தையும், நகலனுக்கு பற்பல ஆயுத குவியல்களையும், குதிரை முதலான படைக்கலங்களையும் அருளினார். தர்மருக்கோ பொறுமையை மிக கொடுத்தார். துரோபதைக்கோ கற்பு கனலை கவசமாக கொடுத்தார். மாயோன் கருணையால் மகாபாரத போருக்கு நாள் குறிக்கப்பட்ட போர் பிரகடனமாயிற்று. துரியோதனன் படைக்கு கெங்கை மைந்தன் பீஷ்மர் தலைமை பொறுப்பை ஏற்றார். பாண்டவர்களுக்கு பக்கத்துணையாக பரந்தாமன் நின்றார். இருதரப்பு படைகளும் குருச்சேத்திரத்தில் முற்றுகையிட்டன. குருச்சேத்திரம் குருதியால் சிவக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. இருவரும் சேனைகளும் வியூகம் வகுத்தன. அர்ஜுனனின் சாரதியாக ஹரிகிருஷ்ணர் நின்றார். அங்கே இருதரப்பு படைகளையும் ஏறிட்டு பார்த்த அர்ஜுனன் ஏக்கப் பெருமூச்சு விட்டான். கண்ணனோ, அர்ஜுனா, போரை தொடங்கு என்றார். அதைக் கேட்ட அர்ஜுனன், பரந்தாமா, பாராளும் வெறியில் என் பங்காளிகளையும் பாட்டன்மார்களையும் குருமார்களையும் கொல்வதற்கு என் நெஞ்சம் அஞ்சுகிறதே என்று கூறி வில்லை விட்டறிந்தான். அப்போதுதான் கண்ணன் கீதையை புகழ்ந்தார். கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே, நீ என் கருவி, கட்டளையை நிறைவேற்று என்றார். அதை கேட்டு கிளர்ந்து எழுந்தான் காண்டீவன். போர்ப்பறை கொட்டியது, சங்கொலி பொங்கியது, அரவக் கொடியும் அனுமன் கொடியும் அசைந்தன. கைப்போர், விற்போர், கணைப்போர், கிதைப்போர்,
வாழ்போர் என்று வகை வகையான போர்களால் பூமகளின் பொன்மேனி செந்நீரால் சிவந்தது. அர்ச்சுனனிட்ட அம்புகள் ஆகாயத்து மின்னனைப் போல் அதரடியாக பாய்ந்தன. அதன் விளைவால் மண்ணுலகை மாசற்றதாக்க பிறந்த பீஷ்மர் தீமைக்கு துணை போனதால் மடிந்தார். 17ஆம் நாள் போரில் துரோணர் மடிந்தார். மறுநாள் போரில் குந்தியின் மூத்த மைந்தன் கொடைவள்ளல் கர்ணன் துரியோதனனின் கடல் வெள்ளச் சேனைக்கு தலைமை பொறுப்பேற்றான். குந்தாக்குடைக்கு அதிபதி, கொடியோன் படைக்கு தளபதியாய் காண்டீவனின் அம்பாலும் கண்ணபிரானின் விந்தையாலும் வீழ்ந்து விட்டான். தேர்காலில் சாய்ந்து விட்டான். பரந்தாமனோ அவன் உயிரை பக்குவமாய் கவர்ந்து விட்டார். மொத்தத்தில் துரியோதனனின் துடிப்பான படைகளையெல்லாம் பாண்டவர்கள் துடைத்து விட்டார்கள். அத்தனை பேர் மாண்ட பின்பும் மனம் அசையாத துரியோதனன் கர்ணனின் முடிவு கேட்டு கலங்கிவிட்டான். எவராலும் வெல்ல இயலாத கர்ணன் இல்லாத மண்ணில் நான் இருந்தென்ன லாபம் என்ற வினா அவன் இதயத்தை ஈட்டி போல் பாய்ந்தது. என்னை தன் உயிர் போல் நேசித்த கர்ணனை கொன்ற அர்ஜுனனை இக்கணமே கொல்வேன் என்று புயலாக புறப்பட்டான் துரியோதனன். அதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா முடிவை தேடி வரும் அரவக் கொடியோனை, வணங்காமுடி காவலனை காலனுக்கு விருந்தளிக்க தன் கடமைகளை செய்கிறார். துரியோதனன் போருக்கு புறப்படுகிறான் என்பதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனா, இத்தனை நாளும் நீ வியக்கத்தக்க போர் புரிந்தாய். அதை சகிக்க முடியாத துரியோதனன் உன்னை அழித்தே தீருவேன் என்ற ஆவேசத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். எனவே இத்தனை நாளும் நீ புரிந்ததல்ல போர், இனி நடக்கப் போவதுதான் போர் என்று புகன்ற மாயோன் பீமனை பார்த்து, பீமசேனா, நீ காத்திருந்த காலம் கனிந்து விட்டது. இன்று உனக்கு இதமான ஓர் வேட்டை கிடைக்கப் போகிறது. எனக்கும் இன்றோடு இத்தகைய வேலைகளெல்லாம் நிறைந்துவிடும். நான் இளைப்பாறும் காலம் என்னை அழைக்கிறது. துரோபதை எதிரிகளின் குருதியை எண்ணெயெனத் தடவி தன் கூந்தலை முடிக்கும் முத்தான நாளும், தருமரின் மனம் தெளிவடையும் மகத்தான நாளும் இன்றுதான். எனவே பீமசேனா, விவேகமாகச் செயல்படு என்று உரைத்து பீமனின் தண்டாயுதத்திற்கு விரைந்து சுழலும் வீரியத்தை அருளி, வெற்றி உனதே என்று பீமனை வாழ்த்திவிட்டு, தருமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 4வரிடமும், இனி நீங்கள் போர் புரிய வேண்டாம், விலகி நின்று வேடிக்கை பாருங்கள் என்றார். அப்போது மதம் பிடித்த யானையைப் போல் மாபாவி துரியோதனன் களம்புகுந்தான். அதைக் கண்ட பீமனின் வீரம் வெறியாக மாறியது. இருவரும் மோதினர். அவர்களின் கதாயுதங்களின் மோதலால் மண்ணக மட்டுமல்ல, விண்ணகமே வினாயெழுப்பி வியந்து நின்றது. மண்ணதிரும் வேகத்தால் மலைகள் குலுங்கின. மலை குலுங்கும் ஓசையினால் அங்கு வாழ் மிருகங்களெல்லாம் நிலைகுலைந்து கதறிக்கொண்டே ஓடின. சீறிவரும் கடலலையோ சிதறி ஓடியது. மரங்களின் இலை உதிர்ந்து மண்மகளை அபிஷேகித்தன. அவர்கள் இருவரின் பாதச் சுவடுகள் கிளப்பிய புழுதி பகலவனையே மறைப்பது போலிருந்தது. அதனால் தவ முனிவர்களெல்லாம் தடுமாற்றம் அடைந்தார்கள். ஈசனும் பிரமதேவனும் இதனால் என்ன விளையப் போவுமோ என்று ஏக்கமுற்றனர். வேத வித்தகர்களெல்லாம் வெடிவறிய முடியாமல் வினாவோடு விம்மினார்கள். ஏனெனில் அவர்களின் மோதல் 2 எரிமலைகள் சீறி பாய்வதைப் போலிருந்தது. ஒருவருக்கொருவர் இளைத்தவரல்ல என்பதை அவர்களின் ஒவ்வொரு அடிகளும் உணர வைத்தன. ஆகையால் சண்டை முடிந்தபாடில்லை. எனவே அவரவர்கள் உயிர்நிலையை ஒருவருக்கொருவர் அறிந்து போரிடுவோம். அதன் பிறகு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம் என்றான் துரியோதனன். அதற்கு ஒப்புக்கொண்ட வீமன் கள்ளங்கவடமில்லாமல் தன் உயிர்நிலையை துரியோதனனிடம் இன்னன்னது என்று அறியும்படி ஓங்கி உரைத்தான். ஆனால் பொல்லாத துரியோதனன் கள்ளத்தனமாக தன் உயிர்நிலையை
என் உடம்பில் இடது பாகத்தில்தான் இருக்கிறது என்று பொய்யுரைத்தான். உடனே வீமன் துரியோதனன் இடது பாகத்தில் அடித்தான். ஆனால் துரியோதனன் அயரவில்லை. வீமனை மாறி அடித்தான். துரியோதனன் அடிபட்டு துவண்டு போன வீமன் துரியோதனன் தம்மிடம் பொய் சொல்லி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, இனி நமக்கு இறைவனே கதி என்று கிருஷ்ண பரமாத்மாவை தன் மனக்கோயிலில் அமர வைத்து ஆராதித்தான். உண்மையை உரைப்பதாலும் சில நேரம் உயிருக்கே ஊனம் வரும். ஆனால் இவன் உயிர் போகும் நிலையில் கூட உண்மையைத்தான் சொல்வான் என்று இறைவன் உணரும்படியாக ஒருவன் வாழ்ந்திருந்தால் தம் கண் சாடையால் காப்பாற்றுவான் என்பதற்கிணங்க துரியோதனனின் உயிர்நிலையை அவனுடைய வலதுகால் துடையில் உள்ளது என்பதை கிருஷ்ண பரமாத்மா தம் கண் சாடையால் வீமனுக்கு உணர்த்தினார். அதை உற்று கவனித்த வீமன் ஓங்கி அடித்தான் துரியோதனனின் வலது துடையில். துடித்தான் துரியோதனன். வெட்டுண்ட கடாவைப் போல் வீழ்ந்தான் தரையில். மூடற்ற மரம் போல் முறிந்து கிடக்கும் துரியோதனனின் உடல் ஊசலாடிக் கொண்டிருக்கும் போது அவனருகே கிருஷ்ண பரமாத்மா செல்லுகிறார். துரியோதனா, நீ திரேதாயுகத்தில் ராவணனாகப் பிறந்து இலங்காபுரியின் ஆட்சிக்கட்டிலே அமர்ந்து அராஜகம் பல புரிந்தாய். ஆகவே நான் அன்று ராமனாக அவதரித்து ராமபாணத்தால் உன்னை சங்கரித்தேன். அப்போது நீ உன் தம்பி விபீஷணனின் மூலமாகத்தான் உன் உயிரிலேயே அறிந்து நான் கொன்றதாகச் சொன்னாய். அதனால்தான் அந்த ஒரு தம்பிக்கு பதிலாக 100 தம்பிகளோடு உன்னை இந்த துவாபர யுகத்தில் பிறவி செய்தோம். ஆனாலும் அடியப் போகிறாய். இப்போதாவது உன்னையும் மீறிய ஒரு சக்தி உலகில் உள்ளது என்பதை உணர்கிறாயா என்றார். அதற்கு மரண தருவாயில் இருக்கும் அந்த மாபாவி சொல்லுகிறான், அடே இடையா, இப்போதும் என்னடா நிகழ்ந்தது? என்னை தண்டு கொண்டு அடித்த வீமன் யாரடா? என் பங்காளிதானடா. உன்னால் என்னை ஒருபோதும் அழிக்க முடியாது, போடா என்றான். மரணப்படுக்கையிலும் ஆணவமாக பேசும் அந்த அரக்கனிடம் கிருஷ்ண பரமாத்மா மேலும் சொல்லுகிறார், துரியோதனா, ஆதியில் குரோணியாகத் தோன்றி 6 கூறாக்கப்பட்ட நீ அதன் பிறகு இத்துடன் 6 முறை தோன்றிவிட்டாய். அத்தனை முறையும் அகம்பாவமே உன் ஆத்மகுணமாக உள்ளது. எனவே இன்னும் ஒரே ஒரு முறை உன்னை பிறவி செய்யப் போகிறேன். அப்பிறவியில் நீ சின்ன பின்னமாக சிரசு ஒன்றுடன் பிறப்பாய். அப்போது உனக்கு அழகு, அறிவு, ஆளும் திறனும், ஞானமும் கல்வியும், நவின்றிட நூல்களும், ஆயக் கலைகளும், என்னை அறிவதற்கு இதமான சாஸ்திரமும், உன்னை உணர்வதற்கு உற்றதோர் நுண்ணறிவும் எல்லாம் உனக்கருளி இப்புவியில் யாம் படைப்போம். முப்பிறப்பு ஆறதிலும் என் நினைப்பு உனக்கு எள்ளளவும் இருந்ததில்லை. என்றாலும் உன்னை பாழாக்க நான் நினைக்கவில்லை, நினைப்பதில்லை. நீ எனக்கு நிகரான எதிரியும் இல்லை. ஆகவே உன்மீது எனக்கு பகையும் இல்லை. ஆனால் என்னை நினைப்போரின் வாழ்க்கை நெறிதவறிப் போவதும் இல்லை. எனவே உன் 7ஆம் பிறப்பிலும் என்னை நினையாதிருந்தால் பாழாவாய், மேலும் பகையில்லை என்றனக்கு என்று இயம்பியவாறு துரியோதனனின் உயிர் விரியும்படி உத்தரித்தார். அக்கணமே துரியோதனின் உடலில் ஒட்டிக் கொண்டிருந்த உயிர்ப்பறவை விடைபெற்றது. உடனே பஞ்சபாண்டவர்களை அழைத்து இறந்து போன அத்தனை பேருக்கும் ஈமச்சடங்குகளை நடத்தச் சொன்னார். அதன்படியே கர்ணனுக்கும் துரியோதனாதிகள் முதலான அனைவருக்கும் பஞ்சபாண்டவர்கள் ஈமச்சடங்குகளை இதமாகச் செய்தார்கள். அடுத்தபடியாக குந்தியின் மைந்தன், குந்தாக் குடைக்கு அதிபதி, தர்மனின் தமையன் கர்ணமா மன்னனுக்கு மோட்சமருள மோட்சத் திறவோன் நினைக்கிறார்.